1 யோவான் 4வது அதிகாரம் 8 முதல் 16 வசனங்கள் முடிய. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மையில் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. தாம் ஒருவரிடத்தில் அன்பு கூர்ந்தால், நாம் ஒருவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் என்பது. தொடர்ந்து நாம் இந்த தேவனுடைய மகத்துவமான அன்பை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். We continue to meditate on God's love. Love is not an attribute of God. அன்பு என்பது அவருடைய குணாதிசயங்களில் ஒன்று அல்ல. Probably you may be wondering, why is it not an attribute of God? ஏன் இவ்விதமாக சொல்லுகிறீர்கள்? அது தேவனுடைய ஒரு குணாதிசயங்களில் ஒன்று அல்லவா? It is more than that. அதை விட இது அதிகமானது. It is more than an attribute. இது அந்த குணாதிசயத்துக்கும் அப்பாற்பட்டது. We could see some of the natures in us, even in some animals. நம்முடைய இருக்கிற சுபாவங்கள் சில மிருகங்களிலும் கூட நாம் பார்க்கிறோம். If you take a dog, it is so faithful to the master. ஒரு நாயை எடுத்துக்கொள்வீர்களானால் அது அந்த எஜமானனுக்கு எவ்வளவு நன்றி உள்ளதாக இருக்கிறது. We human beings changes so quickly, but even in spite of many things, the dog shows the gratitude towards his master till the end. மனிதன் மாறி போகிறான், ஆனா ஒரு நாய் தன்னுடைய எஜமானனுக்கு அவ்வளோ தூரம் ஒரு நன்றியை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. So attributes are a common way of expression even. அன்பு என்பது பொதுவான விதத்தில் பிரயோகப்படுத்துகிற ஒரு காரியம் என்று கூட நாம் சொல்லக்கூடும். But God is in this aspect what the Bible says. We have to see this. ஆனா இந்த காரியத்தில் தேவன் எவ்விதமானவர் என்பதை நாம் பார்க்க வேண்டும். 1 John 4th chapter, 1 யோவான் 4வது அதிகாரத்தில் in the 8th verse and in 16th verse, 8வது வசனத்திலும் 16வது வசனத்திலும் அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. He is love. Even in 16th chapter, the same thing is being said. 16th verse, 16வது வசனத்தில் தேவன் அன்பாகவே இருக்கிறார். He can't behave in an unloving manner. ஒரு அன்பற்ற நிலையில் தேவனால் அங்கு நடக்கவே முடியாது. It is impossible. It is absolutely impossible. முடியவே முடியாது. Because God is love,
It can't be otherwise. அவர் தேவன் அன்பாகவே இருப்பதினால் அவர் வேறு விதமாக செயல்படுகிறவர் அல்ல. And of course, this love, as we saw in the morning, is a holy love. இந்த அன்பு பரிசுத்தமான அன்பு. Of course, this love is not completely separate, but it is all interlinked with all the attributes of God. இந்த அன்பு தனியான விதத்தில் என்றல்ல, மற்றவருடைய குணாதிசயங்களோடு கூட இணைந்ததாக இருக்கிறது. God is a God of justice. அவர் நீதியின் தேவன். He will never do anything contrary to the principle of love. இந்த அன்பின் தன்மைக்கு எதிரான விதத்தில் ஒருபோதும் அவர் செயல்பட முடியவே முடியாது. I am a man. நான் ஒரு மனிதன். I can't behave like a lion. நான் ஒரு சிங்கத்தை போல நான் நடக்க முடியாது. I can't behave. என்னால செயல்பட முடியாது. I can't behave like a monkey. ஒரு குரங்கு போல நடக்க. I am man. நான் மனிதன். So God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். So he can't behave or act contrary to the principle of love. ஆகவே இந்த அன்புக்கு புறம்பான விதத்தில் எந்த விதத்திலும் தேவனால் செயல்படவே முடியாது. It is impossible. We doubt God's love. தேவனுடைய அன்பை நாம் சந்தேகிக்கிறோம். But that will never change the God of love. ஆனால் இந்த அன்பின் தேவனை ஒருபோதும் அது மாற்ற முடியாது. Even suppose if somebody thinks that I am not a man, I can't be. Otherwise, ஒருவேளை யார் என்னை பார்த்து இவன் மனுஷன் இல்லை என்று நினைத்தா கூட நான் வேறு விதமாக செயல்பட முடியும். It is impossible. முடியவே முடியாது. This love is the same love. இந்த அன்பு அதே அன்பு. We have been contemplating on this love continuously. இந்த அன்பை குறித்து நாம் தொடர்ச்சியாக சிந்தித்து வருகிறோம். The love of man is different. மனிதனுடைய அன்பு வித்தியாசமானது. If someone insults us or hurts us, we usually don't want anything more to do with them. யாராவது நம்மை துன்பப்படுத்தினால், காயப்படுத்தினால், வேதனைப்படுத்தினால், நாம் நேசிக்கலன்னா அவர்களோடு கூட எந்த விதமான தொடர்பு நாம் கொற்று வைத்துக் கொள்ள விரும்புவதில்லை. We may even want to strike back at them and hurt them in return. ஒருவேளை அவர்களை அதற்கு பதிலாக தாக்கி அவர்களில் அங்கு ஊறு விளைவிக்கவும் நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். But God is not like that. ஆனால் தேவன் அவ்விதமானவர் அல்ல. Even when we ignore him or insult him by the way we live, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அவருடைய அன்பை நாம் அலட்சியப்படுத்தினாலும் சரி, அல்லது அவருடைய அன்பை நாம் புறக்கணித்தாலும் சரி, he still reaches out to us and wants us to come back to him with love. ஆனால் அவர் நம்முடைய வாழ்க்கையில அன்பின் அடிப்படையிலே செயல்படும்படியாகவே காணப்படுகிறவராக இருக்கிறார். He still loves us. இன்னுமாக அவரை நேசிக்கிறார். He still yearns for us to love him in return. அந்த அன்பை கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில அவரை நேசிக்கும்படியாகவே அவர் எதிர்பார்க்கிறார். The Bible says in Jeremiah 31:3, எரேமியா 31:3 வேதம் சொல்லுகிறது, பூர்வகாலம் முதல் கர்த்தர் எனக்கு third verse, 36th verse, the Lord hath appeared of old unto me, saying, I have loved thee with an everlasting love. Therefore, with loving kindness have I drawn thee. தேவன் இவ்விதமாய் சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனமானார். என்பாய், ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். I have loved thee with an everlasting love. ஒரு நித்தியமான அன்பினால நான் நேசிக்கிறேன். This love is eternal love. இந்த அன்பு நித்தியமான அன்பு.
For there shall be a day, the watchman upon the mount Ephraim shall cry, Arise ye, and let us go unto Zion, unto the Lord our God. தேவன் அவிதமாக இந்த இடத்துல எழுந்திருங்கள் 6வது வசனத்துல சியோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு போம் வாருங்கள் என்று எப்ராயிம் மலைகளில் ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். God with an expectation of love from his people, his children, he pours out his love. அவர்கள் தமிழ் அன்பு கூறுகிற மகத்துவமான அன்பை எதிர்நோக்கி தம்முடைய அன்பை அவர்கள் மேலே பொழிகிறவராக இருக்கிறார். Probably you may ask, how do we know God loves us? தேவன் என்னை நேசிக்கிறார், எங்களை நேசிக்கிறார் என்பதை எவ்விதமாக சொல்ல முடியும்? Listen, if he didn't love us, he never would have sent his only son into the world to die for us. கேளுங்கள், அவர் நம்மை நேசிக்காதிருந்திருப்பாரானால் அவருடைய ஒரே பேரான குமாரனை நம்முடைய ஸ்தானத்திலே மரிக்கும்படியாக அவர் அனுப்பியே இருக்க மாட்டார். He would never has been cared to save the people who are condemned in sin. பாவத்தின் ஆக்கினையில ஆக்கினைக்குட்படுத்தப்பட்ட மனிதனை குறித்து அவர் ஒருபோதும் அக்கறை கொள்ளாமல் இருந்திருக்க முடியும். He would have left all the human fallen race to be condemned unto death and unto the eternal death, the hell. விழுந்து போன மனிதனை அவர் நிச்சயமாக அவனுடைய ஆக்கினைக்குள்ளாக போகும்படியாக நித்திய மரணத்துக்குள்ளாக அவனை விட்டிருக்க கூடும், நித்திய நரகத்துக்குள்ளாய் விட்டிருக்க கூடும். But God sent his only son. தம்முடைய சொந்த குமாரனை, ஒரே குமாரனை அனுப்பினார். But Jesus Christ did come into the world and he did die on the cross for our sins. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார். For my sins he was condemned. என்னுடைய பாவங்கள் நிமித்தமாக அவர் ஆக்கினைக்குட்படுத்தப்பட்டார். He bore my sins on the cross. என்னுடைய பாவங்களை சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்தார். In order to cleanse me from all sins, he shed his very precious blood. என்னுடைய பாவங்கள் நீங்க என்னை கழுவும்படியாக அவர் தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தினார். Is it not the grand exhibition of God's love in this fallen world? இந்த விழுந்து போன உலகத்துல தேவனுடைய மகத்துவமான அன்பு இது இல்லைங்களா? Does it not show that God loves me? Love me. இது என் தேவன் என்னை நேசிக்கிற அன்பை காண்பிக்கவில்லையா? The only possible explanation is because God loves us. இதுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், தேவன் என்னை நேசிக்கிறார், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். That's all. That is what you could say. அதைத்தான் நீங்களும் சொல்ல முடியும். 1 John 4:10, 1 யோவான் 4வது அதிகாரம் 10-11வது வசனங்களில், Herein is love, not that we loved God, but that he loved us and sent his son to be the propitiation for our sins. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. Beloved, if God so loved us, we ought also to love one another. பிரியமானவர்களே, தேவன் விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். Herein is love. இதோ அன்பு, இதோ அன்பு என்பதை பார். Look this and see and say, oh, this is the love of God. அதை பார்த்து நீ இது தேவனுடைய அன்பு என்று சொல்லு. Look at the cross and say, the exhibition of God's great love is being seen here. இந்த மகத்துவமான அன்பு இந்த இடத்துல வெளிப்பட்டிருக்கிறது என்பதாக நீ சொல்லு. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து
நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. This is love. இது அன்பு. A love which is so great. அது உன்னதமான அன்பு. A love which a holy God could bestow upon a sinner. ஒரு பாவியின் பேரிலே தேவன் பொழியும்படியான இந்த அன்பு. When I was going astray in my own way, என்னுடைய சொந்த வழியில நான் போய் கொண்டிருந்த பொழுது, God called me and drew me to him. அவர் என்னை அழைத்து என் பக்கமாக அவர் தன்னை இழுத்துக் கொண்டார், திருப்பிக் கொண்டார். This is what we see in Genesis 3rd chapter. இதைத்தான் நம்ம ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். Genesis 3rd chapter 6 to 11 and 21. Genesis 3rd chapter 6th verse. And when the woman saw that the tree was good for food, and that it was pleasant to the eyes, and a tree to be desired to make one wise, she took of the fruit thereof, and did eat, and gave also unto her husband with her, and he did eat. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாயிருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அப்பொழுது what happened? And the eyes of them both were open, and they knew that they were naked, and they sewed fig leaves together and made themselves aprons. Oh dear people, they disobeyed God. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். They disobeyed God. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். They grieved the heart of God. தேவனுடைய அன்பின் இருதயத்தை துக்கப்படுத்தினார்கள். God said, if you disobey, your soul will die. நீ கீழ்ப்படியாமல் போனால் உன்னுடைய ஆத்துமா மரித்துவிடும். He created them so beautifully with a wonderful purpose. ஒரு உன்னதமான மேலான நோக்கத்தோடு அவர்களை தேவன் உருவாக்கினார், சிருஷ்டித்தார். He created from the mud. They were all shaped, and he breathed his own breath in them. அவர் அவ்விதமாக அந்த மண்ணினால் உருவாக்கி அவனுக்குள்ளாக தன்னுடைய சொந்த ஜீவனை ஊதினார். Let us make ourselves in our own image, the triune God said. திரியேக தேவன் சொன்னார், நம்முடைய சாயலில் உருவாக்குவோமாக. In the family of God, தேவனுடைய குடும்பத்தில். What a great purpose with which God created. எவ்வளவு உன்னதமான ஒரு நோக்கத்தை தேவன் தாமே உண்டாக்கினார். He created everything for him. அவனுக்காக எல்லாவற்றையும் உண்டாக்கினார். In the midst of so wonderful a garden of Eden, he was put, and with his wife, அந்த அழகான ஏதேன் தோட்டத்தில் அவனையும் மனைவி வைத்தார். God saw the need of man. மனிதனுடைய அந்த தேவையை பார்த்தார். He created Eve and brought him there with to him. அந்த ஏவாளை உருவாக்கி அவனிடத்தில் கொண்டு வந்தார். What a God of great concern and love with which he showed and showered his love upon our first parent. நம்முடைய முதல் பெற்றோர்களாகிய அவர்கள் பேரிலே தேவன் எவ்வளவான உன்னதமான ஒரு அன்பை பொழிந்தருளினார். But that love was despised. ஆனால் அந்த அன்பு புறக்கணிக்கப்பட்டு விட்டது. They didn't give heed to God. தேவனுக்கு அவள் செவி கொடுக்கவில்லை. They could not believe his word. அவருடைய வார்த்தையை நம்ப முடியவில்லை. Rather, they could believe the voice, the words of the devil. பிசாசுடைய அந்த வார்த்தையை நம்பினார்கள். But they could not believe God's word. தேவனுடைய வார்த்தையை நம்ப முடியவில்லை. Dear people, how many times we as human beings, God has sowed his love upon us. தேவன் மனிதர்களாக தம்முடைய அன்பை காண்பித்திருக்கிறார். In so many ways, பல விதங்களில் every day he has been really gracious,
and pouring out His love upon us. ஒவ்வொரு நாளும் கிருபையுள்ளவராக அவருடைய அன்பை நம்மேலே பொழிந்து வருகிறார். He feeds us, போஷிக்கிறார். He supplies our needs. நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். Above all, He has given us victory in the world over sin and the wickedness of this world. தேவன் பாவத்தின் மேலாக இந்த உலகத்தின் பொல்லாப்பின் மேலாக வெற்றியை தந்திருக்கிறார். But still, how many times we give heed to the voice of the devil? எத்தனை சமயங்களில் பிசாசுனுடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கிறோம். He says, how is it? இது எப்படி முடியும்? Oh, how could you pass through this situation? இந்த சூழ்நிலை எப்படி கடந்து போக முடியும்? Nobody is there to help you. உனக்கு உதவி செய்ய முடியாத ஒருவரும் இல்லை. You are all alone. நீ தனிமையா இருக்கிறாய். You are laid down. உனக்கு கைவிடப்பட்ட நிலையில காணப்படுகிறாய். No one to take care of you. உன்னை குறித்து அக்கறை கொள்ள முடியாத ஒருவரும் இல்லை. You are alone. அங்கு தனிமையா இருக்கிறாய். What will happen to you? உனக்கு என்ன நடக்கும்? Will this happen to you? இது உனக்கு ஒரு நடக்குமா? Will this happen to me? எனக்கு இது நடக்குமா? We are always thinking on the negative way of thoughts, full of negative way of thought. எல்லா எதிர்மறையான சிந்தனைகளினால நம்ம நிரம்பி இருக்கிறோம். Dear people, I am a man of negative thoughts. Originally, நான் எதிர்மறையான எண்ணங்கள் நிரம்பின ஒரு மனுஷன். My father used to always think anything negatively. என்னுடைய தகப்பன் எதையுமே ஒரு சந்தேக கண்ணாகப்பா, அதாவது எதிர்மறையாகவே சிந்திப்பார். I will try to explain it. நான் அதை விளக்கப்படுத்த விரும்புகிறேன். Suppose if he sends his child or son to a distant place, ஒரு தூரமான இடத்துக்கு தன்னுடைய பிள்ளையை அனுப்பினா, if suppose he has sent me or my brother, என்னுடைய சகோதரனை என்னை அனுப்பினா, he will doubt what will happen to him. என்ன நடக்கும்? Will he go safely? பாதுகாப்பா போவானா? Will there be any accident? ஏதாவது ஆபத்து விளையுமா? He is to think all things in a negative way. எல்லாத்தையும் எதிர்மறையான ஒரு விதத்தில் அவர் தாமே அங்கே எண்ணி குழம்புவார். Oh, how many times your thoughts are full of negative way of expression. உன்னுடைய நினைவுகள் எல்லாம் எதிர்மறையாகவே நிரம்பி இருக்கிறது. Because you don't understand this love. இந்த அன்பை உன்னால விளங்கிக் கொள்ள முடியவில்லை. Dear friend, I ask you, do you know this love of God? இந்த தேவனுடைய அன்பை நீ அறிந்திருக்கிறாயா? Probably if you are not reconciled with God in your life, உன்னுடைய வாழ்க்கையில இந்த தேவனுடைய அன்பு அவரோடு நீ உன்னை ஒப்புரவாகவில்லை என்றால், even though you were a Christian, you were not really a real believer in Jesus. நீ ஒருவேளை ஒரு கிறிஸ்தவனா இருந்தாலும் இயேசுவை உண்மையால விசுவாசிக்காத நபராக இருப்பாயானால், if you not have trusted his loving sacrifice, அவருடைய அன்பின் தியாகத்தை நீ விசுவாசிக்காமல் இருந்திருப்பீரானால், if you would not have a real assurance of salvation in your life, உன்னுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு நிச்சயம் இல்லை என்றால், if you don't have an assurance that your sins are forgiven by his death and sacrifice, அவருடைய பலியினால அவருடைய தியாகத்தினால உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு என்பதை குறித்த நிச்சயமுடைய வாழ்க்கையில இல்லைனால், it is now, இப்பொழுது say to God, தேவனுடைய Lord, forgive me, என்னை மன்னியும். I really knew not you. உம்மை நான் அறியவில்லை. Even though I was a Christian for so many years, or I was a born Christian, அநேக வருடங்களாக நான் கிறிஸ்தவனாக இருந்தாலும், ஒரு கிறிஸ்தவனாக பிறந்திருந்தாலும், I don't have a living relationship with God. No personal relationship. தேவனோடு கூட தனிப்பட்ட விதத்தில் எனக்கு உறவில்லை. I don't have a nature to go and tell what are all the things that I am facing. இந்த வாழ்க்கையில சந்திக்கிற எல்லாவற்றையும் இடத்துல போய் சொல்லக்கூடிய பழக்கம் என்னிடத்துல. I don't have a life of prayer. ஒரு ஜெப வாழ்க்கை என்பதில்லை. I don't pray and believe that God will work out things for me. எனக்காக தேவன் செய்வார் என்பதை நான் ஜெபித்தாலும் நம்ப முடியவில்லை. Probably you may call even as a Christian, but how is your personal relationship now
today. ஆனா தேவனோடு நீ கொண்டிருக்கிற உறவு இப்போ இன்னைக்கு எப்படி இருக்கு? Do you have a living relationship with God now? தேவனோடு ஜீவனுள்ள தொடர்பு உன்னிடத்தில் இருக்கிறதா? Could you believe that God will help you in your trials and difficulties? தேவன் உன்னுடைய வாழ்க்கையில அந்த போராட்டங்கள் கஷ்டமத்தை உதவி செய்வானால நம்ப முடிகிறதா? Otherwise, reconcile with God. தேவனோடு ஒப்புரவாக. Tell Lord, forgive my all sins. என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னியும். I have been called a Christian, but I was not a believer. நான் ஒரு கிறிஸ்தவன் அழைக்கப்பட்டான ஒரு விசுவாசி இல்ல. I have not trusted thee. உம்மை நான் நம்பல. But now, ஆனா இப்போ I trust thee, O God. நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே. Tell God. He knows your heart. அதனிடத்தில் சொல்லு, அவர் உன் இருதயத்தை அறிந்திருக்கிறார். He knows the turmoil of your heart. உடைய இருதயத்தின் குழப்பங்களை அறிந்திருக்கிறார். He will deal with a tender heart. ஒரு மிருதுவான இதயத்தோடு கூட இடைப்படுகிறவராக இருக்கிறார். Oh, when Adam and Eve sinned against God, ஆண்டவர் ஆதாம் ஏவாள் தேவனுக்கு எதிராய் பாவம் செய்த பொழுது, I'm sure God would have really grieved. தேவனுடைய இருதயம் துக்கப்பட்டது. That's what we see in the days of Noah. நோவாவின் காலத்தில் அதுதான் நம்ம பார்க்கிறோம். The Spirit of God was grieved in his heart. பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய இருதயத்தில் துக்கப்பட்டார். Our sins grieves God's heart. நம்முடைய பாவங்கள் தேவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்துகிறது. Do you have that consciousness in your heart that your sins are grieving God's heart? உன்னுடைய பாவங்கள் தேவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்துகிறது என்பதை குறித்து நீ உணர முடிகிறதா? Your unfaith, உன்னுடைய அவிசுவாசம், your lovelessness, அன்பற்ற நிலை, your ingratitude nature, நன்றி இல்லாத சுபாவம், your anger, கோபம், your irritability, நீ கடுகடென்றிருக்கிற நிலை, all your nature grieves God, dear friend. உன்னுடைய எல்லா அந்த சுபாவம் தேவனை துக்கப்படுத்துகிறது. It keeps you away from God's presence and His joy. அவருடைய அன்பிலிருந்து அவருடைய மகிழ்ச்சி உன்னை தூக்கி விடுகிறது. You look no sad as a desolate. நீ மிக வருத்தமான நிலையில் காணப்படுகிறாய். Oh dear friend, it is time for you to say, God forgive me. இது சரியான நேரம். தேவனே என்னை மன்னியும். If you are truly honest with God, நீ உண்மையா தேவனிடத்தில் நேர்மையா இருந்தா, you will tell what you are. நீ என்னவா இருக்கிற அந்த தேவனிடத்தில் நீ சொல்லுவ. If you are a person with a genuine heart of really the Spirit of God working in you, தேவாவியரிடத்தில் கிரியை செய்யும்படியான காரியத்தை நீ அறிந்து உண்மையான இதயத்தில் இருப்பாயானால், you will really say, God forgive my unfaith. என்னுடைய அவிசுவாசத்தை மன்னியும் என்று சொல்லுவாய். Because God is so close to you now to deal with you in order to give you peace. தேவன் உனக்கு இப்ப நெருக்கமாக இருக்கிறார், உனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக. But why do you go astray? ஏன் விலகி போகிற? That's why in Isaiah 1st chapter says, அதான் ஏசாயா 1வது அதிகாரத்தில் சொல்லப்படுது, why you are going away from me? என்னை விட்டு நீ விலகி போகிறாய். Yes, probably you may ask, how I am going away from God? நீ கேட்கல, ஆண்டவரிடத்திலிருந்து நான் எப்படி விலகி போறேன்? Because of your unfaith, அவிசுவாசத்தினால. Because of your repentant nature, உன்னுடைய மனம் திரும்பாத சுபாவத்தினால. Because the way of behavior which is not really akin to the believer, ஒரு விசுவாசிக்கேற்ற ஒரு நடத்தி அவனுடைய வாழ்க்கை இல்லாததனால you go away from God. தேவனிடத்தில் விலகி போய் கொண்டிருக்கிறாய். You don't have the peace of God in your life. உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய சமாதானம் இல்லை. You don't have the real joy of the Christian. ஒரு கிறிஸ்தவனுடைய சமாதானம் இல்லை. Why are you living like this? ஏன் இப்படி வாழ்ந்து? God is calling you now, my dear friend. தேவன் அன்பான நண்பரே இந்த வேளையில உன்னை அழைக்கிறார். It is a call to you. இது தேவன் உனக்கு கொடுக்கும்படியான அழைப்பு. Will you repent and say, God forgive me? நீ மனம் திரும்பி, ஆண்டவரே என்னை மன்னியும். How much I doubt you. நான் இவ்வளவு சந்தேகிக்கிறேன். How much my fear casts
catch hold of me. என்னுடைய பயம் எவ்வளவு என்னை பிடித்துக் கொள்ளுகிறது. I could not say and cry to God, Lord deliver me from this fear. நான் இடத்துல வந்து ஆண்டவரே இந்த பயத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று நான் கதறவில்லை. This morning we saw when the God's love is a comforting love. இந்த காலையில பார்த்த தேவனுடைய அன்பு நமக்கு ஆறுதல் அளிக்கும் அன்பு. God's love is a one which you make you to be secure. நீ பாதுகாக்க இருக்கிற அன்பு. If you are a true child of God, நீ உண்மையான தேவனுடைய பிள்ளையாக இருப்பாயானால், I tell you dear friend, you can't linger in the wilderness of unfaith. அவிசுவாசங்கிற வனாந்தரத்துல நீ அலைந்து திரிய மாட்ட. How long will you linger and wander in the wilderness of unfaith? எவ்வளவு காலம் அவிசுவாசங்கிற வனாந்தரத்துல நீ தங்கிக் கொண்டிருப்பாய், நீ அலைந்து கொண்டிருப்பாய். You will, if you are a child of God, நீ தேவனுடைய பிள்ளையாக இருப்பாயானால், you will run to the arms of God. தேவனுடைய கரத்துக்கு நீ ஓடி வருவாய். Because you could hear, it is the voice of my God. இது என்னுடைய தேவனுடைய அன்பு. What happened in the Garden of Eden? ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்தது? When they sinned, பாவம் செய்த பொழுது, what a foolish thing they did. என்ன ஒரு மதியீனமான காரியத்தை செய்தார்கள். Oh, the 8th verse, Genesis 3:8, ஆதியாகமம் 3:8, and they heard the voice of the Lord God walking in the garden in the cool of the day. And Adam and his wife hid themselves from the presence of the Lord God amongst the trees of the garden. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்ததிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். They just made the fig leaves to cover. அத்தி இலைகளை தைத்து அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார். We saw in 7th verse, and the eyes of them both were open, and they knew that they were naked, and they sewed fig leaves together and made themselves aprons. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்த அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். They made their own way of covering themselves. அவர்கள் தங்களை மூடிக்கொள்ளும்படியான ஒரு வழியை தெரிந்து கொண்டார்கள். In how many ways you are working your own way of solving the problems? உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு எத்தனை முறை உன்னுடைய சொந்த வழிகளை நீ கையாண்டு கொண்டிருக்கிறாய். So you are dejected. நீ சோர்ந்து போகிறாய். How many times you work out your one way of salvation? நீ உன்னுடைய சொந்த வழியில ரட்சிப்பை சம்பாதிக்க பிரயாசப்படுகிறாய். You say, oh, I am a good man, ஒரு நல்ல மனுஷன். Oh, I don't do harm to any people. யாருக்கு நான் தீமை விளைக்கிறது இல்லை. Dear people, we are born as sinners. நாம் பாவிகளாக பிறந்திருக்கிறோம். We are condemned sinners. ஆக்கினைக்குட்படுத்தப்பட்ட பாவிகள். Even if you would not have committed a single sin, you are entitled to land up in the hellfire after your death. And the life in this world is miserable. நீ ஒரு பாவமே இந்த உலகத்தில் செய்யலன்னா கூட நீ அந்த ஜென்ம சுபாவ பாவத்தினால நீ நரகத்துக்கு தான் போவ. இந்த உலகத்தில் உன்னுடைய நிர்பந்தமான ஒரு வாழ்க்கையை தானே கொண்டிருப்பாய். No way of escape from this fallen depravity. விழுந்து போன இந்த தன்மையிலிருந்து மீட்கப்படும்படியான வேறொரு வழி இல்லை. They try to cover themselves with the fig leaves. அவதமான இத்தி இலைகளை எல்லாம் அதை செய்து மூடிக்கொண்டார்கள். Oh, they thought that it will protect them. அதை உங்களை பாதுகாக்கும் என்னால். What a foolish thought it was. எவ்வளவு ஒரு மதியீனமான எண்ணம் அது. When they heard the voice of God, தேவனுடைய சத்தத்தை கேட்ட பொழுது, probably if you would have been genuine, நேர்மையானவளா அவங்க இருந்திருப்பாளா, they would have run to God saying, God forgive us. தேவனை நோக்கி அவள் போய் ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று சொல்லி இருந்திருப்பார்கள்.
Oh, but they have fallen, and the heart became wicked and deceitful. அவருடைய இருதயமானது பொல்லாததும் அங்கு திருக்கானதுமா மாறி போய்விட்டு. What did they do? என்ன அவர்கள் செய்தார்கள்? And the 8th verse, அங்கே we see, and they heard the voice of the Lord God walking in the garden in the cool of the day, and Adam and his wife hid themselves from the presence of the Lord God amongst the trees of the garden. பகலில் குளிர்ச்சியான வெளியிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியுமாகிய தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். If God would not have been a God of love, அவர் அன்பின் தேவனாக இல்லை இருந்திருப்பானால, He would have said, Go away from this place. இந்த இடத்திலிருந்து போய்விடு. He would have cursed and sent them out. அங்கே சபித்து அனுப்பி இருந்திருக்க கூடும். Because we people will behave like this. ஏன்னா நம்ம அப்படிதான் நடந்திருப்போம். Because with all grand things which have been done to them, அவங்களுக்கு எவ்வளவு பெரிய காரியங்களை செய்து, a beautiful garden and everything was so wonderfully created. அழகான தோட்டத்தை எல்லாத்தையும் உருவாக்கி God set them there with a great purpose. ஒரு உன்னதமான நோக்கத்தோடு வைத்தார்கள். But when they disobeyed, அவர்கள் கீழ்ப்படியாமல் போன பொழுது, probably we would have said, oh, these people will never obey me. இவர்கள் எனக்கு ஒரு காலம் கீழ்ப்படிய மாட்டார்கள். God would have driven them out from that place without seeing them. அவர்களை பார்த்து அந்த இடத்துல பார்க்காம அவங்களை துரத்தி இருப்பார். But this God of love, தேவனுடைய அன்பு, அன்பின் தேவன், what did he do? அவர் என்ன செய்தார்? He was calling man. மனிதனை விதமாக அங்கே அழைக்கிறதை பார்க்கிறோம். God was calling. அவிதமாக இருந்த நேரத்தில் 9th verse, and the Lord God called unto Adam and said unto him, where art thou? Adam, where art thou? ஆதாமே, எங்கே இருக்கிறாய்? God calls him. Why? It is all because of his love. ஏன் ஆண்டவர் அவனை அழைத்து இருக்கிறோம்? அவருடைய அன்பு நிமித்தம் தாங்க, வேற ஒன்றுமே இல்லைங்க. He was telling, 10th verse, and he said, I heard thy voice in the garden, and I was afraid because I was naked. I hid myself. He said, Lord God, I am afraid because I think that you are a rude God. அவன் சொன்னான், நான் இப்ப பயப்படுறேன், ஏன்னா நீ ஒரு கடூரமான தேவன் என்பதாக எண்ணிக்கொள்ளுகிறேன். I knew that you will punish me. என்னை கண்டிப்பா நீ தண்டிச்சிருவீரு. Oh, I am afraid. You are very rude, oh God. ஆண்டவரே, கடுமையான ஒரு தேவன். Many times we think God as a hard master. கடினமானவர் நம்ம நினைக்கிறோம். But really, dear people, He is so close when He is so close to us. அவர் நமக்கு நெருக்கமானவர். In spite of our fallings, He loves us. நம்ம விழுந்து போனாலே நேசிக்கிறார். But He wants us to repent. நம்ம மனம் திரும்புவதோடு கூட வரும்படியாக விரும்புகிறார். He was calling. அவிதமாய் சொன்னார். And He said, 10th, 11th verse, who told thee that thou wast naked? Hast thou eaten of the tree whereof I commanded thee that thou shouldest not eat? அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? O Adam, did you eat the forbidden fruit? தவிர்க்கப்பட்ட அந்த உணவை, கனியை சாப்பிட்டுட்டியா? Dear people, because our time is less, I would like to come and show you what the love of God is for a rebellious, for a disobedient person. ஒரு முரட்டாட்டம், கீழ்ப்படியாத மனுஷனுக்கு ஆண்டவர் எவ்விதமான பதில் அளித்தார்? You see, 21st verse. Unto Adam also and unto his wife did the Lord God make goats of skins and clothed them. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார்.
He killed an animal. It denotes the death of his own son. தன்னுடைய சொந்த குமாரனுடைய மரணத்தை காண்பிக்கிறதாகவே இருக்கிறது. Even in that situation, இந்த சூழ்நிலையிலும் he promised the savior unto them. அவர்களுக்கு ஒரு இரட்சகரை வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறோம். Yes, it incurs a great sacrifice of his own son. தன்னுடைய சொந்த குமாரனை கொடுக்க வேண்டிய அந்த ஒரு காரியம் உட்படுத்தப்பட்டதாக இருந்தது. But God said, உனக்கும் ஸ்திரீக்கும் 15th verse, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவரின் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். He promises savior unto this fallen man. விழுந்து போன இந்த மனுஷனுக்கு ஒரு இரட்சகரை வாக்கு பண்ணுகிறார். What a God of love he is. என்ன ஒரு அன்பின் தேவன் இவர் இல்லையா? Then why are you doubting him? ஏன் நீ அவரை சந்தேகிக்கிறாய்? When I was a student, I had a friend of mine in the church. நான் ஒரு மாணவனாக இருந்த பொழுது எனக்கு ஒரு நண்பன் இருந்தான். Oh, most of the youth there were not educated. அங்க இருந்த வாலிபர்கள் அதிகமாக படித்தவர்கள் அல்ல. But they have a great affinity for me because I used to love them and teach them and speak to them and used to pray with them. அவர்கள் என்னை அதிகமாக நேசிக்கிறது உண்டு. ஏன்னா அவர்களோடு நான் ஜெபிப்பதுண்டு. அவளுக்காக அநேக ஆலோசனை கொடுப்பதுண்டு. I know one brother, ஒரு சகோதரன். He was studying in the ITI. Not much educated, அதிகமாக படித்தவர்ல. I could remember they allowed me to, and அதிகமாக நேசித்தார்கள் because there was a great wonderful fellowship and they really enjoy the fellowship of God in that situation. அந்த சூழ்நிலையில் அவர்கள் தேவனுடைய அன்பை ருசி பார்த்தார்கள். One day a small book was brought to me by this brother who was studying in the ITI. அந்த ITI படித்த அந்த வாலிபன் அந்த சகோதரன் ஒரு புத்தகத்தை கொண்டு வந்தார். Looking at the heart of God's love. இந்த தேவனுடைய அன்பின் இருதயத்தை எட்டி பார்த்தல் என்ற ஒரு அருமையான புத்தகம். I could remember when I read this verse, strike me very much. இந்த வசனம் என்னை ஆழமாய் தொட்டது. It was probably some 30-40 years back, 30-40 வருஷங்களுக்கு, but still I could remember, it's fresh in my mind. அது என்னுடைய மனதில் இன்னும் தெளிவாக புதிதாக இருக்கிறது. What is that verse? அந்த வசனம் என்ன? Hosea 11th chapter. ஓசியாவின் புத்தகம் 11வது அதிகாரம் 1-4, 1-4. Israel, when Israel was a child, then I loved him and called my son out of Egypt. இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். The second verse, and they called them, so they went from them, they sacrificed unto Baalim and burn incense to graven images. அவர்கள் தங்கள் அழைக்கிறவன் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள். God called them and they went astray. பாகாலுக்கு பலியிட்டு விக்கிரகங்களை தூபம் காட்டினார்கள். Oh, what a sad thing. They, sacrificing to the Baal. Third, நான் எப்பிராயீமை கைபிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்கிறவர் என்று அறியாமற் போனார்கள். I taught Ephraim also to go, taking them by their arms, but they knew not that I healed them. Fourth verse, I drew them with cords of a man, with bonds of love, and I was to them as they that take off the yoke on their jaws, and I laid meat unto them. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவரை இழுத்தேன். I drew them with the cords of love. அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடி எடுத்து போடுகிறை போல் இருந்து அவர்கள் பட்சமாய் சாய்ந்து அவளுக்கு ஆகாரம் கொடுத்தேன்.
Seventh verse, என் ஜனங்கள் என்னை விட்டு விலகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உன்னதமான இடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை. And my people are bent to backsliding from me. Though they call them to the Most High, none at all would exalt him. So when the God's heart was weeping, தேவனுடைய இருதயம் அழுகிறது. How shall I give? 8th verse. How shall I give thee up, Ephraim? How shall I deliver thee, Israel? How shall I make thee as Admah? How shall I set thee as Jeboim? Mine heart is turned within me. My repentings are kindled. Repentings are kindled together. எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபாயிமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. God says, my heart is so confused. Oh, it's all restless. 9th verse. I will not execute the fierceness of mine anger. I will not return to destroy Ephraim, for I am God and not man, the Holy One in the midst of thee, and I will not enter into the city. என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன், எப்பிராயிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாயிருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள கர்த்தர், ஆயால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன். God said, என் இருதயம் உனக்குள் குழம்புகிறது. My heart is turned within me. My repentings are kindled together. என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. Dear people, this is the heart of God. For a disobedient child, ஒரு கீழ்ப்படியாமல் போகிற தன்னுடைய பிள்ளையை குறித்து தேவனுடைய இருதயம் எவ்வளவு பரிதாபம் கொள்ளுகிறது. Could you not understand this heart of God's love? இந்த தேவனுடைய அன்பின் இருதயத்தினால விளங்கிக் கொள்ள முடியவில்லையா? Dear people, let us repent. Lord, forgive my unfaith. என்னுடைய விசுவாசத்தை மன்னியும். How many times I grieve you, O God? உளவாகுமை துக்கப்படுத்துகிறேன். My sins are grieving your heart. என்னுடைய பாவங்கள் என்னுடைய இருதயத்தை துக்கப்படுத்துகிறது. Lord, however much you have been so gracious with me. என்னிடத்தில் எவ்வளவு கிருபையுள்ளவராக இருக்கிறீர். But I am running away from thee. I am so selfish. நம்மை விட்டு விலகி போய் அவர் சுயநலம், full of unfaith, அவிசுவாசம். Lord, forgive me. ஆண்டவரே, என்னை மன்னியும். Dear people, he exhibited his love by giving his own son on the cross. தம்முடைய அன்பை சிலுவையில மரித்ததனால தன்னை வெளிப்படுத்தி காமிச்சிட்டார். What else do you want to have in your life? உடைய வாழ்க்கையில இன்னும் உனக்கு என்ன வேணும்னு நினைக்கிறேன்? Why are you going astray? ஏன் விலகி போற? Come, it is the call of God. தேவன் உன்னை அழைக்கிறார், வா. He'll say, God, I come to thee. அன்றுவரே இடத்துல வருகிறேன். Why are you going and hiding like Adam and Eve? ஏன் ஆதாம் ஏவாளை போய் ஒளிகிறாய்? Why are you trying to make fig leaves and try to cover yourself? அத்திலைகளை தைத்து இவனை அவிதமாக அங்கு மூடிக்கொள்ளுகிறாய். God killed the animal. God killed his own son in order to cover you. உன்னை மூடும்படியாக, in order to cleanse your sin. உன்னுடைய பாவங்களை சுத்திகரிக்கும்படியாக, in order to make you whole, உன்னை பரிசுத்தப்படுத்தும்படியாக, in order to make you his child, அவருடைய பிள்ளையாய் மாற்றும்படியாக. Why are you running? ஏன் நீ ஓடுகிறாய்? Come to him now. இப்பொழுது வா. God will make you a new creature. ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்றுவார். God has got a great purpose for you. உனக்காக தேவன் மேலான நோக்கத்தை கொண்டிருக்கிறார். Let's pray. ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, தர்மியான மாலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது. நாங்கள் விலகி ஓடுகிறோமே, உம்முடைய அன்பை சந்தேகிக்கிறோமே. உம்முடைய அன்பை குறித்து எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே
சந்தேகம் இருப்பதால் பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், வாழ்க்கையின் பல காரியங்களில ஐயோ பயம். மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஐயா. என் தேவன் எனக்கு ஒரு காலம் தீமை இழைக்க மாட்டார். என் தேவன் ஒரு காலம் எனக்கு அநீதி செய்ய மாட்டார். நான் வெட்கப்பட்டு போவதில்லை. I won't be ashamed. என்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நான் உன்னை தூக்கி சுமக்கிறேன்னு சொன்னேன் ஆண்டவர். என்னை எப்படி கைவிடுவார்? ஆத்மாவை போல நான் எப்படி ஆக்குவேன்? என்னுடைய இருதயம் எனக்குள் குழம்புகிறது என்று சொன்ன ஆண்டவரே, இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.